என்னடா ஸ்ட்ரைட்டாக வெஜிடபிள் சாப்பிங்கை காட்டுறோன்னு நினைக்காதீங்க. எப்படியும் நீங்கள் தம்ப்நெயில்லையே பார்த்துருப்பீங்க நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு. அதான் ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ரெசிபி வந்து ப்ரீடிஃபைன்டு பிளான்லாம் கிடையாது. ஆன் த கோல டிசைட் பண்ணுது. ஏன்னா சண்டேனால் வீட்டில் வந்து பீஃப் கறி வச்சாங்க. ஸோ சரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணுன்னு தோணுச்சு. அப்போது பீஃப் சாண்ட்விச் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்பா வந்து ஐடியா கொடுத்தாங்க. உடனே வெங்காயம், தக்காளி, புதினா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மின்னல் வேகத்தில் வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் என்கிட்ட வேற எட்ரா வண்டின்ற மாதிரி எட்ரா ப்ரெட்டு, பட்டர் அண்ட் சீஸை அப்படின்னு சொன்னார். நானும் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். அப்புறம் வந்து பேனில் வந்து பட்டர் ஆட் பண்ணி, பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியன் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணி சாட்டே பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சுகர் அண்டு சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, அப்புறம் சாப் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் செஃப் லெவலுக்கு சீனை போட்டு தீப்பொரியெல்லாம் தெறிக்க விட்டு குக் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு மீதி இருந்த புதினாவையும் ஆட் பண்ணி சாட்டே பண்ணி வச்சாச்சு தனியாக. அப்படியே ரைட்டில் திரும்பி பார்த்தா பீஃப் கறி குக் ஆகிட்டு இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு 6-7 பீஸ் எடுத்து அது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது இந்த சாப் பண்ணி வச்சுருந்த பீஃப் பீசஸ் எல்லாம் ஆல்ரெடி சாட்டே பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணி வச்சிட்டோம். எந்த மசாலா ஐட்டம்ஸும் ஆட் பண்ணாததுனால ஃப்ளேவருக்காக ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ணோன்னா மயோனீஸும் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஃபைனலாக வந்து கொஞ்சோண்டு மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணோன்னா ப்ரெட்டில் சீஸோட இந்த ஃபில்லிங் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கடைசியாக ஃபினிஷிங் டச்சாக கொஞ்சம் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்து தவாவில் நல்லா பட்டர் தடவிட்டு ஒரு சாண்ட்விச்சாக நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. டோஸ்ட் பண்ண சாண்ட்விச்சை 2 ஸ்லைஸாக கட் பண்ணி சர்வ் பண்ணணும். எங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பீஃப் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். பீஃப் சாப்பிடாதவங்க சிக்கன் ஆர் மட்டன் கூட வச்சு செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம். பாய்.